Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனிங் PC பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கு பேசிக்காக யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3DX Max, Lumion, V-Ray, SketchUp. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் தாங்க பேசிக்காக எல்லா ஆர்கிடெக்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சூட்டபுளான காம்பனன்ட்ஸ் தான் நம்ம இந்த ஹையர் அண்ட் பிசிக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசி இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனிங்காக யூஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டெல் ப்ராசர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இன்டெல்லில் ஆஸ் ஆஃப் நோவில் வந்ததில் i9-13900Kங்கிற ப்ராசர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் பெஸ்ட் ப்ராசருங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ கம்பேரிட்டிவ்லி அதுக்கு சூட்டபிளான மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அசூஸில் ப்ரைம் Z790 வைஃபை மதர் போர்டு DDR5 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா NVIDIAவில் குவாட்ரோ கார்டு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குவாட்ரோ கார்டுங்கிறது நிறைய பேர்த்துக்கும் டவுட்ஸ் இருக்கும். குவாட்ரோக்கும் நார்மல் சீரீஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு. ரெண்டுமே NVIDIAவோட ஒரு டிசைன்டு ஆர்கிடெக்சர் தான். குவாட்ரோங்கிறது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் நம்ம கஸ்டமர் ஒரு ஆர்கிடெக்சர்னால நம்ம டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக குவாட்ரோ சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். குவாட்ரோலையும் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எப்படி நார்மல் சீரீஸில் RTX 30 சீரீஸ் 40 சீரீஸ்னு இருக்கோ அந்த மாதிரி குவாட்ரோலையும் P1000, 2000, 4000 அந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரோவில் A4000ங்கிற கிராஃபிக் கார்டு. இது ஒரு 16 GB கிராஃபிக் கார்டுங்க. ஒன் ஆஃப் த ஹை பர்ஃபார்மிங் கிராஃபிக் கார்டு. ஸோ இந்த கார்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நார்மல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா RTX 3080 அண்ட் 3080 Tiக்கு ஈக்குவலாக இருக்கும். சம்டைம்ஸ் அதோட டிசைனிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார் பெட்டராகவும் இந்த கார்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜில் நம்ம A-Data XPGயில் 16x2 6000 MHzல DDR5 RAM 2 RAM ஸ்டிக் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ். பிரைமரியில் நம்ம SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். செகண்டரியில் ஹார்ட் டிஸ்க்கு. பிரைமரியில் A-Data XPG S70 பிளேடுங்கிற 2TB Gen 4 SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த SSD பார்த்தீங்க அப்படின்னா Gen 4ல் ஹையஸ்ட் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் SSD அண்டர் நம்ம பட்ஜெட்லிங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க்குங்க. ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நம்ம செகண்டரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 1TB Seagateல பேரக்கூடா 7200 RPMல இந்த பிசிக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலருங்க. ஜிகாபைட்டில் வாட்டர் ஃபோர்ஸ் 360 லிக்விட் கூலர் தான் நம்ம இந்த பிசிக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிஸ்பிளே கூலருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நம்ம கஸ்டமைஸ்டு ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவங்க ஆல்ரெடி அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த இது மட்டும் இல்லை, நம்ம கஸ்டமைஸ்டு டிஸ்பிளேஸும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்பிளேயில். நெக்ஸ்ட்டு கேபினெட் அண்ட் பவர் சப்ளைங்க. கேபினெட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிற ஆண்டோட டார்க் சீரீஸில் ஒயிட் கலர் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஆன்டெக்கில் ஒன் ஆஃப் த டாப் சீரீஸ் கேபினெட் இந்த கேபினெட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ROG அசூஸில் 750 வாட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 80+ கோல்டு சீரீஸ் ஃபுல்லி மாடலருங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் ஆக்சசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டெல்லில் ஸ்பெசிஃபிக்காக ஏலியன்வேர் மவுஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. கீபோர்ட் பார்த்தீங்கன்னா A-Data XPGயில் மெக்கானிக்கல் கீபோர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ரெண்டுமே பட்ஜெட் எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு மானிட்டர் ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர் டெல்லில் ஏலியன்வேர் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. 27 inch ஏலியன்வேர் மானிட்டரை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு பேஸாக பார்த்தீங்கன்னா எந்த ஃபேன்ஸ் இல்லாமல் வரும். ஸோ அதனால் கஸ்டமர் அடிஷ்னல் ஃபேன்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் போயிருக்காங்க. ஆன்டி ஸ்போர்ட்ஸில் நம்ம 3 ஃபேன் பேக்கெட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு எல்லாமே அடிஷ்னலாக ஃபேன் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஹையர் அண்ட் கேசஸில் நார்மலாக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆர்கிடெக்ட் டிசைனிங்கோட ஃபைனல் பிசி பில்ட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த பிசி பில்ட் மாதிரி நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட யூசேஜ் எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் அண்ட் உங்கள் பட்ஜெட் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கேற்ற பிசி பில்ட் நாங்கள் டிசைன் பண்ணி தந்துடுவோங்க. எங்களோட யூடியூப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயோஸோட பிசி பில்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10Kலேருந்து 10 lakhs வரலும் நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ்க்கு, டிஃப்ரெண்ட் யூசேஜ்க்கு, டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட யூசேஜ் எதாக இருந்தாலும் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிசி பில்ட் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்காங்க. எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி பிசி பில்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் பிசி பில்ட்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ நாங்கள் பிசி பில்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், ஆக்சசரிஸ், பிரிண்டர்ஸ்னு எல்லா காம்போனன்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எங்ககிட்ட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் EMI அண்ட் HDFC பேங்க் EMI இருக்குங்க. உங்களுக்கு EMI ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் பிசி பில்ட்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அண்டில் தென் பை.